ஹாய் ஹலோ வணக்கம். வெல்கம் டு பிகேஆர் ஃபேமிலி. இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நீண்ட நாட்களுக்கு பிறகு நான் அந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். என்னென்னு சொன்னால் நாங்கள் இன்றைக்கி பைக் எடுக்க வந்திருக்கிறோம். இப்போ ஒரு 1.5 மாதத்துக்கு முன்னம் நாங்கள் வந்து இதை பற்றி நான் உங்களுக்கு ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தா நீங்கள் நிறைய கேள்விகள் கேட்டிருந்தீங்க. அதுக்கு நாங்கள் ரிப்ளை பண்ணியிருக்கிறோம். இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னு சொன்னால் நாங்கள் இன்றைக்கி பைக் எடுக்க வந்திருக்கோம். ஆருக்குன்னு சொன்னால் இந்த வீடியோவில் நான் சொல்ல மாட்டேன், அது ஒரு சர்ப்ரைஸாக இருக்கும். நாங்கள் இன்றைக்கி எம்டி பைக் தான் எடுக்க வந்திருக்கிறோம். என்ன பிரசாத்? ஓகே வாங்க. அதாவது இப்போ 1.5 மாசத்துக்கு புறா வந்திருக்கு இந்த பைக்ல. நாங்க எடுக்க போற பைக் வந்து ஒரு ஆளுக்கு என்ன வேணும் ஐயா? R15 சரி, R15 பைக் எடுப்பான். ஆரன் பாய் வாங்க. என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும், எப்படி எல்லாம் லீஸ் போடுறாங்க, எந்த 2 இடத்துல லீஸ் போடலாம். HNB சரியா, அதாவது கேட்டே சொல்றேன். என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் இப்போ நீங்கள் வர்றக்கே உங்களோட டாக்குமெண்ட்ஸை வந்து எடுக்கக்கூடிய நீங்கள் வந்து கேட்டுட்டு போகாமல் டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன வேணும்னு சொல்லுவீங்க. அது அந்த வீடியோக்குள்ள பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸி எடுக்க வர உங்களுக்கு வந்து நீங்கள் ரெடி பண்ணிட்டு வந்தீங்கன்னா உடனே எடுக்கலாம். ஓகே, நாங்கள் அதை கேட்டு சொல்கிறோம். ஆரம்பி தான் வாங்க. நாங்கள் இங்கே இருந்தா போல எடுக்கல இப்போ வேணாம். கொஞ்சம் உயரமா இல்லை நான் கட்டியா? நான் கட்டையில கொஞ்சம் உயரமா. இது கட்டை. இது என்ன பை? எல்லாம் இது கட்டையா? இது ஆனா எது வடிவாரு? ஓ, சரியான கட்டை. கால் இப்படி முட்டு இருந்தா எனக்கு பைக் பிடிக்கும். எதா இருந்தாலும் புதுசா பார்க்க போல ஆசையா கிடைக்கிற. இதே கொஞ்ச நாள் போனேன்னு இதுதான் பேர் அடிச்சிச்சு. லோஜி சொன்னேன். லோஜி தான் பேரோடய வந்து லோஜி தான். இந்த பைக் வர வேண்டிய பைக்ல இந்த 3 பைக் இந்த 3 பைக்னா சண்டை பிடிக்க இருக்கேன். எனக்கு வரணும் தரணும். எடுத்துட்டு ஒரு ஸ்டிக்கரும் அடிச்சிடுவோம். லோஜி தான் இல்லை. புத்தகம் போலனா புத்தகம். முதல்ல நாங்கள் பைக் எடுக்கணும். பெட்ரோல் ஃபுல் டேங்க் பெட்ரோல் சரியா, ஹெல்மெட் சொல்லுவாங்க, ஜாக்கெட் எல்லாம் இருக்கும். இப்போ ஆனால் இப்போ அதெல்லாம் கட் பண்ணி இப்போ பைக்குக்கு மார்க்கெட் தானே, அதால தனுசன் அந்த பேர் எந்த இருக்கு? தனுசன் தேனுசன் எஸ் தேனுசன் எஸ் அவருக்கு முதல் அவன் வடி ஹெட்செட் இருக்கா? யாரு ஏக்காக்கா என்ன பண்ணுறாங்க? நோட் பண்ணுறாங்க. இப்போ புத்தா புக்கில் இந்த இதுக்கு
ஆரம்பிக்க போனேன். ம் அப்போ ஸ்டேஷன் ரைட் ஓகேவா? பைக் பைக் எடுத்தாச்சு. ஓனருக்கே தெரியாமல் பைக் எடுத்தாச்சு. ரைட் திறப்ப இருக்கா போடுங்க. மற்ற வேணாம் மாற்றி மற்ற கையால் போடுங்க. சுற்றுங்க. மற்ற பக்கம் ரைட் ஓகே. இங்கே இதில் பாருங்க, இங்கே ஆப் பண்ணிட்டு காட்டுது. ஓப்பன் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்க, ஆப் காட்டுது, பேட்டரி காட்டுது, கோல் இது காட்டுது, மெசேஜ் காட்டுது. சரியா? ரித்திக்கு பார்த்தீங்களா எப்படி ஸ்டார்ட் பண்ணி விட்டான் பார்த்தீங்களா? சரி பை. இதுதான் லோஜிக் அடுத்த எம்டி பைக். அவருக்கு எம்டி தான் பிடிக்கும். நல்ல லுக்கான கான். பழைய பைக்கு பழைய எம்டியை விட இந்த எம்டிக்கு சொக்கம் சோறு மட்டும்தான் வித்தியாசம். மிச்சம் எல்லாமே ஒன்று தான். மிச்சம் எல்லாமே ஒன்று தான். எவ்வளோ பிரச்சனையில் எனக்கு இனி எவ்வளவோ பிரச்சனையில் மத்தியில் எங்களுக்கு இந்த பைக்கை தந்துருக்காங்க. ஆனால் இன்னும் பார்த்து கொண்டே இருக்காங்க. இந்த பைக்காரை எவ்வளோ பேர் பார்த்து கொண்டிருக்கேன். எங்களுக்கு பைக் தந்துருக்காங்க. ஓகே, இந்த பைக்கை சொன்ன டேட்டில் குடிக்கலாம். பைக் இல்லை வேணி. இங்கே பாருங்க, இங்கே R1 எல்லாமே இங்கே நிற்கிது. இங்கே R1 நீ வெப்சைட்டில் நிற்கிது. எம்டி குறைவு, எம்டி கஷ்டம். நாங்களும் பெரிய பிரச்சனை பட்டு தான் இந்த பைக் எடுத்திருக்கோம். ஓனரும் இல்லை, எல்லா டாக்குமெண்ட்டும் கொடுத்து தான் எடுத்துருக்கோம். ஓகே ரைட். மிச்சத்தை நாங்கள் போய் வெளியே போய் என்னென்ன வேலை செய்யணுமோ அதெல்லாம் செய்வோம், செஞ்சு பார்ப்போம். என்ன ரைட். பிள்ளைக்கு பிடிச்ச பைக் எது? பிள்ளைக்கு எந்த பைக் பிடிக்கும்? எந்த பைக் உங்களுக்கு காட்டுங்க, பிள்ளைக்கு தொட்டு காட்டுங்க. எந்த பைக்? என்ன பைக் அது? இதுக்கு என்ன பேர்? R15. பிள்ளைக்கு வேடி தரேன். அதான் விருப்பம் பிள்ளைக்கு. வந்தேன்னா தானே உரிக்கிற மாதிரி இருங்க. பிள்ளை வேண்டி தரேன். 18 வயசு ஆட்டும். அதாவது எட்டுச்சு, இது எட்டுது இல்லையா? ரைட் போமா நாங்க. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்ஸ் அந்த இதில் நாங்கள் இப்போ எடுக்கிறவர்கிட்ட ஐசி வேணும். அவர்கிட்ட வந்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ 2 வேணும். மற்றது வந்து குடும்ப கார்டு வேணும். சரியா? இதுதான் எடுக்கிறாங்க டீட்டெயில்ஸ். இதே சைஸ் வைக்க போகிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க ஐசி மட்டும் போகணும். ஏன்னா ஐசி வந்து அவங்க ட்ரிப் இருக்காங்க சொல்லி அவங்க செக் பண்ணுவாங்க. அது மட்டும் செக் பண்ணுவாங்க, சைன் வைக்கிறாங்க. இது மட்டும்தான் இந்த இங்கே வந்து பைக் எடுக்கிறது. இவ்வளோ தான் தேவை. அப்புறம் ஓனர் என்ன வேலை செய்கிறார், எவ்வளோ வருமானம், அதெல்லாம் தேவை. என்ன வருமானத்தை பார்த்துட்டு அவங்க பைக் குறைஞ்ச வருமானம் எடுக்கலாம். ஆனால் வட்டிக்கு தான் கூட வேணும். வட்டி கூட. இப்போ நாங்கள் எடுக்கிறதுக்கு இப்போ 4 லட்ச ரூபா வட்டி மட்டுமே. 4 லட்ச ரூபா வட்டி மட்டுமே 4 லட்ச ரூபா. ரைட். லோஜி கட்டுவேரா? லோஜி கட்டத்தானே வேணும் வேணே? ரைட், கட்டட்டும். ஓகே. இல்லையா R15 பைக்கில் தான் போகிறாங்க. வயசு 2.5 வயசு. அவருக்கு R15 பைக் தான் போகணும்.
கிளிநொச்சி ஜமா கம்பெனியில் R15 பைக், எப்செட் பைக், எப்செட் எஸ், எம்டி பைக். இங்கே ஃபுல்லாகவே எப்செட் இங்கே ரேசெட்டார் பிளாக் கலர். இது நியூ மாடல். ரேசெட்டாரில் நியூ மாடல், இது ஓல்டு மாடல். இது நாங்கள் அடுத்த எம்டி. இது ரேசெட்டார். கிளிநொச்சி ஜமா ஸ்டோர் ரூமில் ஸ்டோர் ரூம் ஃபுல்லாக பைக் நிற்கிது. ஸ்டோர் ரூம் ஃபுல்லாக ஃபஸ்ட் டைம் இப்படி பைக் நிற்கிது. பார்க்க ஆசையாக இருக்குது. புக்கிங் உள்ள ஆக்கள் வாங்க, புக் பண்ணலாம். இன்னும் பைக் வேணுமெண்டா புக் பண்ணலாம். இதெல்லாம் புக் பண்ண ஆக்களுக்கு தான் வந்திருக்கு. இந்த பாருங்கள், பேரோடு வந்திருக்கு. இந்த பைக்குகள் பேர் யாராருக்கோ ஏமாற்றிலாம் கொடுக்க இல்லாது. யார் புக் பண்ணாங்களோ அந்த பேரோடையே வருது பைக். பாருங்கள், ஸ்டோர் ரூம் ஃபுல்லாகவே பார்க்க ஆசையாக இருக்குது. மேனேஜரும் சரியான பிஸியாக இருக்குது. பாவம் மேனேஜருக்கு தான் இஷ்யூ கூட. எந்தெந்த பைக் யார் கொடுக்குறேன்னு தெரியாமல் பெரிய பிரச்சனையில் இருக்குது. ரைட், எங்களோட பைக்கும் எடுத்துட்டோம். ரைட், என்ன கைனி நாங்கள் ஓட பண்ணி 4 மாதத்துக்கு பிறகு பைக்கும் எடுத்துட்டோம். ஆனால் அவங்களையும் இஷ்யூ, இவங்கள்ட்ட பிரச்சனை இல்லை. பைக் வாரது குறைவு. சரியா, எம்டி பைக் மட்டும் வாரது குறைவு. அதால் தான் இவ்வளோ பிரச்சனை. மற்றபடி இந்த கம்பெனிக்காரர் தான் பிரச்சனை இல்லை. ஜமா ஸ்டோர் ரூம் இந்த கடைக்காரருக்கு தான் பிரச்சனை இல்லை. டோட்டலாகவே எம்டி பைக் இல்லை. அதுதான் பிரச்சனை. எல்லா இடத்துலையுமே இல்லை. எம்டி பைக் புக்கிங் பண்ணி இன்னும் வரையில. ரைட், இப்போ வந்திருக்கு. நாங்கள் எங்கள் பைக்கு ரைட் புக் பண்ணுறாக்கள் வாங்க. கொஞ்சம் முன்னுக்கு புக் பண்ணால் தான் பைக்கில் எடுக்கலாம். என்ன ஒரு 2 மாதம் 3 மாதம் வெயிட் பண்ணி தான் எடுக்கலாம். ரைட், ஓகே. நாங்கள் எடுத்த பைக்கையும் எல்லாம் முடிஞ்சு எடுத்து கொண்டு போகிறோம். என்னம்மா, எல்லாம் முடிச்சுட்டோம், கொண்டு போகிறோம் பைக். இப்போ எம்டிட பைக் இருக்க வேண்ட போகிறேன். அவர் என்ன கும்புறவங்க, இவன் என்ன ஆக்கிரமப்படுத்தக்கூடாது, வரக்கூடாது. ரைட், அங்க போங்க, அப்பாட்ட போங்க. பெரிய பைக் வேணுங்க. பெரிய திறப்பு வேணுங்க. ரைட், அங்க பாருங்க, அங்கதான் போட்டு எடுக்கிறாங்க உள்ள. ரைட், இதை தந்துட்டு அம்மாட்ட ஸ்டார்ட் பண்ணணும். நீங்கள் தான் ஸ்டார்ட் பண்ணணும். பாருங்க, அப்போ சொல்லிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. திறப்ப வேண்டிட்டு இது திறப்ப வேணுங்க. இதுலயே வச்சு அடிக்கிறாங்க. அப்போ வரேங்க, அது தந்திரும். ஸ்டார்ட் பண்ணுங்க. என்ன சொன்னார்? புதுசாக கண்டோன்னா பழசை மறக்கிறீங்க. சரி சார், செருப்பு இல்லாமல் வாரீங்க. எது கூட சரி பண்ணாட அதுதான்.
ஆ நீ எடு போட்டு மணி சரி இப்போ எடுத்து கொண்டு வலிக்கிட்டோம் நீ ஆக்களை சும்மாவே விடு வசனிக்க மனமே இது பிடிக்கல ஆக்களை இந்த மட்டை கிளியும் வரைக்கும் ஓடுவினோம் அவன் எடுக்கிறான் அவன்கிட்ட கொண்டு எடுக்கட்டும் ஓகே ரைட் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் பைக் எடுத்துட்டு முதலாவது கோயிலுக்கு போக போகிறோம் முருகனி கோயிலுக்கு பெட்ரோல் அடிச்சிட்டு ஃபுல் டேங்க் பெட்ரோல் அடிச்சுட்டு இப்போ நாங்கள் கோயிலுக்கு போய் கொண்டிருக்கோம் ஏன்னா கையோட கோயிலில் போய் சரி நானே எந்த ஒரு பொருள் எடுத்தாலும் கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டு வரணும் முருகனி கூட கேட்டாப்பா நாங்கள் திருநெல்வேலி போயிட்டு வரோம் ரித்திக் திருநூறு பசிட்டீங்களா திருநூறு பசினி நாங்கள் பட்டு கட்டுறதுக்கு கோயிலுக்கு வந்தோம் பூசை நடந்துச்சு அப்படியே அன்னதானம் கொடுக்குறாங்க நாங்கள் அன்னதானத்தையும் வாங்கி சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக போக போகிறோம் இன்றைக்கு வந்ததுக்கு கோயிலுக்கு என்ன கைனி அன்னதானம் கொடுக்குறாங்க அன்னதானத்தையும் வாங்கி சாப்பிட்டு போவோமேண்ணே தீத்த முறுக்க தானே தருவாங்க அன்னதானம் தான் தருவாங்க கணக்கு இதுதாங்க என்ன சரி பரவாயில்ல கோயிலில் அன்னதானங்க பிள்ளைங்க கொடு என்னோட வாங்கலாம் நம்ம ரித்திக்கும் அன்னதானத்தோடு நிற்கிறேன் தண்ணி அப்போ வாங்கி தரேன் ஐயா விழுத்திடக்கூடாது ம் ரைட் அன்னதானமும் வாங்கியாச்சு சந்தோஷமா ரைட் இப்போ தான் பூஜையெல்லாம் முடிஞ்சு அன்னதானமெல்லாம் வேண்டியாச்சு இப்போ பட்டு கட்ட போகிறோம் ஆங்காலி இல்லைங்க யார் பிள்ளை என்ற போது பிள்ளையார் என்று பேர் கொண்டு வந்த பிள்ளை ஒரு முதல் கடவுளாய் அருளும் பிள்ளை ஒரு முதல் கடவுளாய் அங்க பங்குறதை கால் நீ தொழுவோர்க்கு துணை நின்று காக்கும் பிள்ளை. சரியா ரைட் ஓகே நாங்கள் 4 மாதத்துக்கு முன்னுக்கு எம்டியோட பண்ணியிருந்தோம் எங்களுக்கு கிடைச்சிட்டு சரியா எடுத்துகிட்டு போகிறோம் எடுத்துகிட்டு போயிட்டு ஆரோக்கியம் போகணுன்றத நீங்கள் அடுத்த வீடியோவில் பாருங்கள் சரியா படியாக இந்த வீடியோவில் காட்டினோம் எத்தனை மாதம் ஓட பண்ணோம் எப்போ எடுத்தோம் என்ன மாதிரி எடுத்தோம் என்னென்ன தேவை என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை என்ன மாதிரி உள்ளதை போட்டிருக்கோம் இப்போ ஜமா ஸ்டோர் இவ்வளோ பைக் நிற்கிறேன்டா பாருங்கள் ஒரு பைக்கிங் இல்லாமல் இருந்தால் இப்போ ஸ்டோர் ரூம் ஃபுல்லாகவே பைக் நிற்கிது ரைட் இதோட நாங்கள் இந்த வீடியோவை முடிச்சு கொடுத்தோம் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம் பாய் பாய்